சொல்லலாம்னா அந்த நீங்க எங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்க இல்லையா, அதிலே வந்துட்டு ஐ சன் ஆஃப் மட்டும் தான் இருந்தது. சோனியா நான் விமனே பார்ட்டிசிபேட் பண்றது இல்லையா என்ன? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு ஏன் சன் ஆஃப் மட்டும் தான் இருக்கு அதுல? அப்பா we will change it ma we are sorry about very good question இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு இடத்துலயும் இருக்கு. என்ன மனுஷன் உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. Girls are straight way to graveyard. girls are straight way to graveyard சுடுகாடு எங்க இருக்கு தெரியலையே. ஐயோ Girls make right way to graveyard எதை வச்சு சொல்றீங்க? இந்த பக்கம் தான் வாடை அடிக்குது. நான் நிறைய பார்த்திருக்கேன் பைக்ல டி-ஷர்ட்ல ஈவன் கார்ல அப்புறம் Facebook ஸ்டேட்டஸ்ல மீம்ஸ்ல அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வண்டி ஓட்டணும் இப்படி எல்லா இடத்துலயும் ஒரு கருத்து பெண்ணுனாவே இப்படிதான் அப்படின்னு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. அப்படி நீங்கள் வைத்திருக்கக்கூடியது என்னென்ன? அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. பொண்ணுங்க நாளைக்கு கடுப்பா இருக்கு. நான் என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நோ லவ் நோ ட்ரபிள். நோ லவ் நோ ட்ரபிள். சார் யாரா உங்க பெரியப்பாவா? பெண்கள் இல்லாத இடம் நிம்மதி நிறைந்திருக்கும். பெண்கள் இல்லாத இடம் நிம்மதி நிறைந்திருக்கும். யார் சார் வரே? இவரு தெரியல. டேய் இவரு தெரியல இல்லையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். வேஸ்ட் ஆஃப் டைம் போட்டு ஒரு கேர்ள் போட்டோ போட்டுருவேன். பாத்ரூம்ல கிருணி பழத்தை கீறி வச்ச மாதிரி அசிங்கமா ஒரு மூஞ்சி இருந்துச்சு. உங்க மூஞ்சி தானே அது? என்னோட டி-ஷர்ட் கோட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் கோட்ஸ் வந்து girls are made of sugar and spice. அத வாட் இஸ் தட் sugar and spice? இனிப்பும் காரமும் சேர்ந்ததுதான். இந்த வெங்காய பேச்சு ஒண்ணும் குறைச்சல இல்ல. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி ஆன் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பிரிண்ட் அவுட் எடுத்து என் ஃப்ரெண்ட் வந்து ரூம்ல வந்துட்டு ஒட்டி வச்சிருக்காரு. டெய்லி Good morning. ஐயோ உங்களுக்கும் குட் மார்னிங். தண்ணியும் கண்ணியும் ஒண்ணுன்னு சார். ஏன்னா எந்த இதுல போனாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவாங்க. அவங்ககிட்ட ஒரு அந்த விசுவாசம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எவனையும் நம்ப கூடாதுப்பா. நடு காட்டுல விட்டுட்டு போயிடுறாங்களே. Girls are straight way to graveyard. girls are straight way to graveyard. சுடுகாடு எங்க இருக்கு தெரியலையே. ஐயோ சுடுகாட்டுக்கு செல்வதற்கான ஸ்ட்ரைட்டான நேரான வழி. நேரா புண்ண செத்தா தான் சுடுகாடு தெரியும் பாக்கி அது தெரியா போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? Girls make right way to graveyard எதை வச்சு சொல்றீங்க? இந்த பக்கம் தான் வாடை அடிக்குது. சரி நீங்க தான் அத பத்தி நான் கேர் பண்ணிக்கல. ஆக்சிடென்ட்ல வந்து செத்து போறப்ப நீங்க சுடுகாட்டுக்கு போறது இல்லையா? இல்ல வேற ஏதாச்சும் ஆகுறப்ப நீங்க ஸ்ட்ரைட்டா போறது இல்லையா? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். நீங்க மட்டும் சொன்னீங்கல்ல நான் வந்து நீ வந்து இந்த மாதிரி என்ன சொல்லக்கூடாது, இது வந்து என்னோட இது, நீ என்ன நோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? The graveyard never means நான் போய் சாக போறேன் அப்படி இல்ல. இட் மீன்ஸ் அதோட அர்த்தங்கள் சேஞ்ச் ஆகும்ல, அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். மீனிங் என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு, எங்களுக்கும் கமிட்மெண்ட் இருக்கு, நாங்களும் ஸ்பெண்ட் பண்றோம், நாங்களும் earn பண்றோம், எங்களுக்கும் எல்லாமே இருக்கு. நாங்க யாருமே இந்த மாதிரி டேக்லைன் வைக்கலையே. ஓடு உடைஞ்சா மாத்திரலாம், மனசு உடைஞ்சா மாத்த முடியாதுன்னு காமராசர் ஒரு காலத்துல சொல்லியிருக்காரு பார். நீங்க சொன்னதா சார் என்னோட இத நான் like I'm coming out of that. Okay, I want to come out of that. Okay. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயி. என்னுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருந்து வெளியில வர நான் இப்படி போட்டுக்கிறேன். உனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ல வெளியில வரணுமா நீ திட்டி போட்டுக்க. நீ வேணா கட்டாரத்துல போட்டுக்கங்கறீங்க. ரைட்டா? இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. அது சரியா? அது அவங்க பேசுறது அந்த மாதிரி தான இருக்கு. ஓகே நீ என்னோட விஷயத்துல கண்டுக்காத. சோ நானும் உன் விஷயத்துல கண்டுக்க மாட்டேன். ஓகே லெட் இட் பீ. நம்ம ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? அப்புறம் எதுக்கு நான் கூட்டி வந்தா? பேசலாம். நீங்க இப்போ நாங்க போட்டாலும் நீங்க வந்து கோவப்படாம இருப்பீங்க அப்படினு கிடையாது. That's your opinion. You can put your own status. We are appreciating that status. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. சிம்பிளா தம்பி. அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போற பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இல்ல கல்யாணம் பண்ணல. சோத்த திங்கறியா இல்ல சோத்த பட்டு லட்டிய திங்கறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்கடா. இல்லனே அப்படிலாம் நீ பேச வச்சிராதீங்க. நீங்க गर्ल्स திட்டி போட்டா உங்களை அவங்க இமேச்சூர் நினைக்கிறாங்க. அவங்க பாய்ஸ் திட்டி போட்டா நீங்க அவங்களை இமேச்சூர் நினைப்பீங்க. மூடு ஒரே தான் லெந்த் பண்ற. நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி தான் அவங்கள பத்தி நினைப்பாங்க. அதனால அந்த ஸ்டேட்மென்ட் எங்களுக்கு பிடிக்கலங்கறாங்க. அப்பா அடுத்து என்ன ஒரு புத்திசாலித்தனம். கண்ணீரை வீணடிக்காதே ஏமாறுபவன் நான் அல்ல. கண்ணீரை வீணடிக்காதே ஏமாறுபவன் நான் அல்ல. கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பா. ஸ்டே அவே சேவ் மணி. வை டெஃபினெட்லி இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்க உங்களுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக சார். மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். இந்த மாதிரியான ஒரு டயலாக் படத்துல வர்றப்போ எந்த சீன் நீங்க ரசிச்சு கை தட்டினீங்க?
சூப்பர். எஸ்எம்எஸ் படத்துல ஆ. பொண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்லா அடகொடக்கமா அமைதியா நல்லா உத்து வழக்கு மாதிரி. பொண்ணுனா சாரி காட்டுவாங்க, நல்லா இருக்கும். ஆனா எப்பயா டெய்லியும் சாரி காட்டுவாங்க, நல்லா காலைல எழுந்து கோலம் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. என்ன அப்படி கிருன்னு இருக்காங்க, நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. சமாளிப்போம். காலுக்கு முட்டிக்கு மேலதான் ஏறி இருக்கு இப்போ. ஓகே, அப்ப சாரி கட்டின பொண்ணு நல்ல பொண்ணு. அப்படி இல்ல, நான் சொல்றேன் ட்ரெடிஷனல். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. சிம்பிள் தம்பி, ஒரு ஐடியாக்கு நம்ம முடிவுக்கு வரணுமா இல்லையா? உங்க தியரி படி அப்ப சாரி கட்டின பொண்ணு தான் நல்ல பொண்ணு. அப்படியே சொல்லுங்க. அட என்னப்பா நீ ஆர்டிஓ பார்த்து ஆட்டோ டிரைவர் மாதிரி இப்படி திருன்னு முடிகிற? எவண்டி உன்னை பெத்தான் அப்படின்ற அந்த சாங் ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே கை தட்டணும் தான் தோணுச்சு அந்த பாட்டு. ஏன்னா அது அப்படியே சிங்கா இருக்கும். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. கிளப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ்நாட்டுல, எல்லாருக்கும் வணக்கம்ங்க. சத்தியமானி எனக்கு தேவையில்லை அந்த பாட்டு. ஏன் பிடிச்சிருக்குது? சத்தியமானி எனக்கு தெரியும். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன் பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான். போன மாசம் நான் சம்பள வாங்கின மோனிஷா பொண்ணுக்கு கம்பல் வாங்கின 3 கல்லு வச்ச மூக்குத்தி வாங்கின. எனக்கு கம்மன கோவம் வருதுன்னா ரீசென்ட்ல சினிமால வந்த பாடல்கள்ல இந்த அடிடா அவளை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அதே யாருமே சொல்லல. உனக்கு நல்லதுதானே பண்ண, ஓப்பனிங்க உள்ள தள்ளி விடுற. ஆக்சுவலி வந்து அந்த அளவுக்கு இன்னும் லைஃப்ல எதுவும் வரல. சோ அதனால சொல்லணும் தான் தோணுச்சு. இருந்தாலும் நம்ம லைஃப்ல அந்த மாதிரி இன்னும் எதுவும் வரலையே. சரி விடு, புண்ணு போட்டு நோண்டாத. ஏன் தவிர்த்தீங்க? அந்த பாட்டை சொல்லி என்ன நானே அசிங்கப்படுத்திக்கிற விரும்பல, அதுக்காண்டி விட்டேன். ஓகே, வேற வேற வேற. இல்ல அந்த அளவுக்கு என் மைண்ட்ல வந்துச்சு. ஆனா வந்து இங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் தனியா சொன்னா அவன் தான் பேசணும், அவன் மட்டும் தான் பேசணும். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண அப்படின்னு என்ன மைண்ட் பண்றாங்களோ அப்படின்றதுனால தான் நான் சைலண்டா இருந்தேன். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? சார், என்னதான் நம்ம பெண்களை எதிர்த்தாலும் அது பெண்கள் மீதான ஒரு நேரடி தாக்குதலா, நேரடி வன்முறையா இருக்கு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. சோ அதனால அந்த பாட்டு பொதுவா சிலர் தான் சார் ரசிச்சாங்க. வெரி ரைட். உங்க மனசுலயும் அப்போ வந்து இந்த இதுக்கு மேல போகப்படாதுங்கிற ஒரு மனநிலை இருக்கு. கண்டிப்பாங்க சார். என்ன ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. என்னை பார்த்து கிளப்ல மப்புல பாட்டு பாடினதுல எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. அது எவ்வளவு பெரிய தப்பு, இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா? கர்ச்சீஃப் கட்டுறேன், என்ன கட்டுறேன், அது வந்து வேற யார் பிசினஸும் கிடையாது. நடைமுறையே சரியில்லையே, திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? அது ஏன் உங்களை பார்த்து பண்ணணும் நீங்க நினைச்சீங்க? உங்க இல்லாம அந்த பக்கம் போறவங்கள பார்த்து பண்ணணும் நினைச்சீங்க. அப்ப நீங்களும் போறீங்களாங்க? இட்ஸ் வெரி சிம்பிள். நான் போனா அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்குங்க. என்னோட சேலைக்கும் என்னோட ஹிப்புக்கும் இருக்கிற 6 சென்டிமீட்டர் உங்களுக்கு கலாச்சாரம், என்னோட சட்டைக்கும் பேண்ட்டுக்கும் இருக்கிற 1 இன்ச் உங்களுக்கு ஆபாசமா? இல்ல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீங்க அகராதி பிடிச்ச பயவிலாம் வந்து நிக்கிறாங்களே, ஏன் அடிக்கிறீங்க? ஒரு நீங்க ரீசன், ஏன் அடிக்கிறீங்க? நீங்க ஒரு வேல்யூபிள் ரீசன் சொல்லுங்க அதுக்கு. நீங்க அடிக்கும்போது யாரும் கேக்குறது இல்ல கேள்வி. எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களாயா? எவன் ரத்த கேக்கு சாகுறது? யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன, மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா. நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இந்த ப்ளூ ஷர்ட் கீழ ஃபர்ஸ்ட் ரோ குத்து விளக்கு நாரு. இன் வாட் சென்ஸ் குத்து விளக்கு? நீங்க ஏய், இப்ப எதுக்குடா சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்ப புரியுதா? சம்பந்தமே இல்லாத கேள்வி நீயும் கேக்குற. கேள்வி கேட்கிறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. சிம்பிள். அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸா சொல்லுது. பீப்பிள் ஆர் வாட்சிங். சும்மா குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்ணு குத்து விளக்கு மாதிரி இருக்கா, ரொம்ப நாளா சொல்றீங்களே, வாட் இஸ் குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்ணு? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். எனக்கு எதுவும் இல்ல. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? மேடம், நானும் பயிர் பண்றதுக்கு உங்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரியலனா நீங்க தமிழ் டிக்ஷனரி தான் மேடம் பார்க்கணும். பயிர் பண்ண என்ன எனக்கு நிஜமா தெரியாது. பட் ஆனா அந்த கடைசி வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வரேனே புரிஞ்சுக்க மாட்டாங்களே. இப்ப சொல்லலாம்னா அந்த நீங்க எங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்க இல்லையா, அதுலயே வந்துட்டு ஐ சன் ஆஃப் மட்டும் தான் இருந்தது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? சோனியா நானால விமனே பார்ட்டிசிபேட் பண்றது இல்லையா என்ன? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? ஏன் சன் ஆஃப் மட்டும் தான் இருக்கு அதுல? அப்பா we will change it ma, we are sorry about it. Very right question. இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு இடத்துலயும் இருக்கு. என்ன மனுஷன், உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது.